Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 4. மறுநாள் வியாழக்கிழமை. அம்பிகாவின் சித்திக்கு பலகார நாள். பின்கட்டிலிருந்து ஆட்டாங்கல்லில் அரைத்து வைத்து கொண்டிருந்த மரகதம் அம்பிகா கல்லூரியிலிருந்து வந்ததை கவனிக்கவில்லை. இன்னும் 2 மிளகாய் கிள்ளி போடலாம் என்பதற்காக முன்புறம் வந்தவள் அம்பிகா கைகளில் முகத்தை கவிழ்த்து கொண்டு நாற்காலியில் சுருண்டு கிடப்பதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தவளாக பறக்க பறக்க உள்ளே ஓடியிருந்தாள். அம்பிகா, எப்போ வந்த நீ? காலேஜில் ஒன்றும் இல்லையா? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க என்று அவள் தோளை உலுக்கினாள். விரற்கடையாக அம்பிகாவின் பார்வையும் முகமும் அண்ணாந்து உயர்ந்தன. அந்த விழிகளில் ஒரு கோரமான பளபளப்பு இருந்தது. யாரு? அம்பிகாவா? நான் யாரு? நான் தேவகி தானே என்று அவள் குளறிற்று. அடுத்த வினாடி முறுக்கி பிழிந்த துணியை உதறுவது போல அவளே தன் உடம்பை உதறிக்கொண்டாள். முகம் சிறிது பழைய அமைதியை அடைந்தது. சித்தி, என்னை விட்டு விட்டு எங்கேயும் போயிடாது சித்தி என்று மரகதத்தின் இடுப்பை அணைத்து கொண்டாள் இறுக்கமாக. போலபோலவென்று உதிர்ந்த கண்ணீர் முத்துக்கள் அம்பிகாவின் உச்சந்தலையை நனைத்தன. நான் எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லம்மா, பயப்படாத என்று அம்பிகாவின் வாளிப்பான முதுகை தடவி கொடுத்தவாறு இருந்தால், தெய்வமே, என்ன சோதனையப்பா இது என்று அந்த தெய்வத்துக்கு மட்டுமே கேட்கும்படியாக மனதுக்குள் புலம்பினாள் அவள். காலையில் கலிவரதன் காட்சிய ₹1,00,000 ஆசை அம்பிகாவை அடையாருக்கு அழைத்து போக எண்ணியது எல்லாம் மறந்துவிட்டன. இப்போது பாசம் ஒன்றுதான் மேலோங்கி நின்றது. எனக்கு ஒண்ணுமில்லை சித்தி, தேவலை என்று கண்ணை துடைத்துக் கொண்டு ஒரு அசட்டு சிரிப்புடன் எழுந்து கொண்டாள் அம்பிகா. ஆனால் குழாய் அடியில் அவள் முகம் கழுவிக்கொள்ளும் போதும் கண்ணாடி அருகே தலைவாரி பொட்டிட்டு கொண்ட போதும் சித்தி ஓரங்கலமும் நகராமல் அவளை தொட்ட மாதிரியே நின்றிருந்தாள். இரவு 9 மணி வரையில் அம்பிகா ஏதோ பாட புத்தகங்களை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். சாப்பாடும் மௌனமாகவே முடிந்தது. உள்ளே வந்து உட்கார அம்பிகா, வேர்க்கடலை உனக்கு பிடிச்ச மாதிரி உப்பு போட்டு சுண்டி வச்சிருக்கேன். நான் பட்டு பாத்திரங்களை ஒழிச்சு போடுற வரைக்கும் என்னுடைய இரு என்று சித்தி அழைத்த போது மறுபடியும் வக்கரித்து கொண்டாள் அம்பிகா. வேர்க்கடை சுண்டிய வச்சிருக்கேன், அவருக்கு மாப்பிள்ளைக்கு வருத்தாதான் பிடிக்கும். பார்வை வெறிச்சிட்டு நிற்க ஏதேதோ மீண்டும் பேசலானால் அம்பிகா, வேண்டாண்டி அம்பிகா, பேசாதே புலம்பாதே, உன்னை எதுவும் கேட்கல என்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டு மெல்ல அவள் வாயை பொத்தினாள் சித்தி. அவள் உள்ளம் வெடித்து கொண்டிருந்தது. இளைய தாரமாக அம்பிகாவின் தகப்பனாருக்கு வாழ்க்கைப்பட்ட காலத்தில் அவள் கண்டு வந்த கனவுகளில் பல நாளாவட்டத்தில் சிதைந்து விட்டன. சிற்றன்னையாக லட்சணமாய் பயங்கர சுரூபம் எடுத்து மூத்தாளின் மகளை ஆட்டி வைக்கலாம் என்ற ஆசை அம்பிகாவுக்கு 5 வயதான போதே ஆட்டம் காண ஆரம்பித்தது. சமீப காலத்தில் பொடியாயும் ஆகிவிட்டது. இருந்தாலும் அம்பிகா படித்து முன்னேறி சம்பாதிக்க தொடங்குவாள் என்று நினைத்திருந்தும் தகர்ந்து விட்டது. என்று வாசலில் ஒரு உருவம் நிழலாடியது. மரகதம் திகைத்து நின்றாள். உருவம் படியேறி உள்ளே வந்தது. அம்பிகான்னு யாரா இருக்காங்களா இங்க என்று கேட்டது. யாரு யாரு என்னும்போது தொண்டையிலேயே வார்த்தைகள் சிக்கின. ஏனெனில் படியேறி வந்த விசாரித்தவர் ஒரு போலீஸ்காரர். மிஸ்ஸஸ் ரத்னத்தின் சடலத்தையும் கோரமான கொலையையும் கண்டவுடனே தர்மு சிவராஜுக்கு ஏற்பட்ட முதல் எண்ணம் ஓடிவிடலாம் இங்கிருந்து என்பதே. பறக்க பறக்க வாசலுக்கு வந்தவள் மோதிக்கொள்கிற மாதிரி தன் கார் டிரைவரை வாசற்படியிலே சந்திக்க நேர்ந்தது. கூப்பிட்டீங்களாமா? குரல் கொடுத்த மாதிரி இருந்தது என்றான் அவன். சுய நிதானத்தையே திரும்ப அடைந்தால் தர்மு தன்னை அறியாமலே கூவி விட்டோம் என்பதையும் உணர்ந்தால் இம்மாதிரி சூழ்நிலையில் ஓட்டம் பிடித்தால் அதைவிட அசட்டுத்தனமும் அபாயமும் கிடையாது என்பதில் அவள் புத்தியில் உரைத்தது. பதற்றம் மறைந்த குரல், ஆமா கூப்பிட்டேன், உள்ள ஒரு பயப்படாத, கொலை நடந்திருக்குது சொன்னேனே, பயப்படாதன்னு. காரை எடுத்துட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போ, எந்த அதிகாரி கிடைச்சாலும் கையோடு கூட்டிட்டு வா என்று அவனை அனுப்பினாள். சில நிமிடங்களில் இன்ஸ்பெக்டருடன் கார் திரும்பிய போதும் அவள் வாசல்லே நின்றிருந்தாள். உள்ளே வாங்க என்று அவரை அழைத்து சென்று கட்டில் கிடந்த அந்த பரிதாபமான உடலை காட்டினாள். பிரேதத்திடம் நெருங்கவில்லை இன்ஸ்பெக்டர். நீங்க யாரு என்றாள். டிரைவர் சொல்லலையா, மீனாம்பாள் கல்லூரியின் பிரின்சிபல், நான் இறந்து கிடப்பவர் என் கல்லூரியில் டெமான்ஸ்ட்ரேட்டரா இருந்தவர் என்றாள் தர்மு. உடலை தொடாமலே குனிந்து பரீட்சை செய்த இன்ஸ்பெக்டர் தர்முவின் டிரைவரிடம் டாக்டரை அழைத்து வரும்படி கூறினார். உங்க காலேஜுக்கு கிடைத்திருக்கிற 2வது பேர் இது. தர்மு நிமிர்ந்து நோக்கினாள். இன்ஸ்பெக்டரின் குரலில் தென்பட்ட கேலி அவள் மனத்தில் சுருக்கென தைத்ததென்றால் அவர் கையில் இருந்த தினசரி அவள் கண்ணை பிடுங்கி எடுத்தது. முதல் பத்தியில் அம்பிகாவை பற்றிய செய்திகளும் மிஸ்ஸஸ் ரத்னத்தின் தலைமையில் மாணவிகள் பிக்னிக் போன விவரங்களும் தரப்பட்டிருந்தன. சராய் பாக்கெட்டில் மடித்து
எடுத்து வைத்திருந்தார் போலும் 7-8 படங்களுடன் இருந்த பேப்பரை நீவி விட்டு கொண்டே புன்னகை செய்தார் அந்த இன்ஸ்பெக்டர். தர்மு அந்த புன்னகையை பிரதிபலிக்கவில்லை. இந்த மாதிரி பிராபல்யம் எங்களுக்கு கல்லூரிக்கு தேவையில்லை என்றால் அழுத்தமாக. தேவையில்லாமல் வருவதும் தேவைப்படுறது வராது என்பதுதான் வாழ்க்கை என்ற இன்ஸ்பெக்டர் ஒரு பொன்மொழியை உதிர்த்த பின்னர் மிஸ்ஸஸ் ரத்னத்தின் வீட்டுக்கு பிரின்சிபால் வர நேர்ந்த காரணத்தையும் வந்ததும் செய்த காரியத்தையும் விசாரிக்கலானார். பியூன் வந்து தகவல் சொன்னதையும் தான் மிஸ்ஸஸ் ரத்னத்தை பார்த்து போக வந்ததையும் சொன்னாள் தர்மு. பியூனுங்களுடன் தெரிவித்த போது மணி என்ன இருக்கும்? 11 இருக்கலாம். அப்படின்னா 10 மணிக்கு இந்த அம்மாள் உயிரோடு தான் இருந்தாருன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அப்படித்தான் தோணுது என்று எச்சரிக்கையுடன் பதில் தந்தாள் தர்மு. கல்லூரியின் பெயரை குறித்து இன்ஸ்பெக்டர் குத்தலாக கூறியது அவள் மனதில் உறுத்தி கொண்டே இருந்ததோ. அடுத்த அரை மணி நேரத்துக்குள் மிஸ்ஸஸ் ரத்னத்தின் சின்னஞ்சிறு வீடு போலீஸ்காரர்களின் கூட்டம் தாழாமல் கிடுகிடுக்க தொடங்கிவிட்டது. போலீஸ் டாக்டர்கள், புகைப்படக்காரர்கள், கைரேகை நிபுணர்கள், நாய்கள், அதன் காவலர்கள், இப்படி ஒவ்வொரு வகையினரும் தங்கள் உதவியாளர் பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்ததால் எவராலும் சமாளிக்க இயலாததாகிவிட்டது. பரிசோதனை செய்த டாக்டர் உயிர் பிரிந்து சுமார் 5 மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதாவது மத்தியானம் ஏறத்தாழ 2 மணி அளவில் கொலை நடந்திருக்க வேண்டும் என்பது அவர் அபிப்பிராயம். மேலோடு பார்த்ததுல மெல்லிய சில்க் துணி அல்லது கைக்குட்டையால் இறுக்கி கொண்டிருக்க வேண்டும் தோணுது. குரல் வலையில் எந்த இடத்தில் நிறுத்தால் சட்டென்று உயிர் போகும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான் என்று அவர் கூறிய போது ஒரு போலீஸ் அதிகாரி குறுக்கிட்டார். தெரிந்து வைத்திருக்கிறான் என்கிறீங்களா? வைத்திருக்கிறாள் என்று சொல்லக்கூடாதா? டாக்டர் புன்னகைத்தார். ஏன் கூடாதே? முரட்டுத்தனமா நடந்திருக்கு என்பதால சொன்னேன். பெண்ணின் இயற்கைக்கு விரோதமாய் எவ்வளவோ நடக்கிறது என்று பொருட்செறிவுடன் மீனாம்பாள் கல்லூரியின் முதல்வியை ஒரு முறை பார்த்துவிட்டு, யாரப்பாங்க? இந்த இறந்து போன அம்மாளுக்கு யாரோ தோழியோ தெருக்கோடி வீட்டிலிருந்து வந்து பார்த்து கொண்டு இருக்கான்னு சொன்னாங்களே, அந்த அம்மாளை யாருன்னு போய் அழைச்சு பாருங்க என்றார். நான் இங்கதான் இருக்கணுங்க என்று விம்மிக்கொண்டு அத்தனை நேரமாய் போலீசாரால் தடுக்கப்பட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு 60 கிழவி தடதடவென்று உள்ளே வந்தால் மிஸ்ஸஸ் ரத்னத்தின் விரைத்து விட்ட கால்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு, ரத்னா முட்டிக்கொண்டேனே, தினம் கேட்டி அடி பாவி, அந்த முரடங்கிட்ட வம்பு வச்சு கொள்ளாதே அடி, நல்லதில்லைன்னு படிச்சு சொன்னனே, காதல் வாங்கினதால் இந்த கதிக்கு ஆளாயிட்டடி என்று நீளமாய் ஒப்பாரி வைத்து கதறினான். பாட்டி, இந்த பக்கமா வாங்க, அதை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகணும் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கிழவியை ஓரமாய் ஒதுக்கி கொண்டு மிஸ்ஸஸ் ரத்னத்தின் சடலம் போலீஸ் வேனில் ஏறுவதற்கு உதவி செய்தார். பிறகு, மிஸ்ஸஸ் ரத்னத்தை உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா? உங்க பேர் என்ன என்று பாட்டியம்மாளிடம் கேட்டார். 20 வருஷமா நாங்க சிநேகிதம் என்று மூக்கை சுத்தம் செய்தால் அந்த கிழவி. அந்த படு வெட்டில போறவன் இவ புருஷன். வேத சிகாமணியோட குடித்தனம் பண்ணி வாழ்ந்தால அந்த நாள்ல இருந்தே தெரியவில்லை. ஏன் பாட்டி, அந்த மனுஷன் மேல உங்களுக்கு அத்தனை கோபம் என்று இன்ஸ்பெக்டர் சிரித்தார். 15-20 வருஷத்துக்கு முன்னால இவர்களுக்கு கல்யாணம் வச்சது. அப்போது இங்க சிஐடியாவது இன்னொன்னாவது ஒரு பழைய வீட்டுல புது கொடுத்தனம் போட்டாங்க. ரத்தியாட்டு இருப்பா ரத்னம். இன்னொருத்தனா இருந்தா தலை மேல தூக்கி வச்சு கொண்டு 4 வீதி பிரதர்ஷனம் வருவான். இந்த வேத சிகாமணி பொழுது விடிந்து போனா பச்சை கிளியாட்டு பெண்ணோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். தர்ம சிவராஜ் வீட்டுக்கு எப்போது திரும்புவது, எப்போது சாப்பிட்டு விட்டு படுப்பது என்ற கவலைகளில் மூழ்கியிருந்தால் வெகு நேரமாக. அவளுக்கு கூட மிஸ்ஸஸ் ரத்னம் பச்சை கிளி என்று வர்ணிக்கப்பட்டதை கேட்டு சிரிப்பு வந்தது. எதை வச்சு தகராறு என்று போலீஸ் அதிகாரி கேட்டார். வேத சிகாமணிக்கு ஒரு தங்க இருந்தது, நோயாளி பண்ணது, படுக்கையில கிடக்கும். அதை சரியா கவனிக்கல, அந்த பாவி சண்டை போடுவான். அதோட சரி விடுங்க. எதையும் விட முடியாது, பாட்டி விடுவதற்காக நாங்க இருக்கோம், சும்மா சொல்லுங்க. அவனுக்கு பேய் பிசாசு மந்திரம் மாயதெல்லாம் நம்பிக்கை. ஒரு மலையாள மாந்திரிகனுடன் சேர்ந்துட்டு சுடுகாடெல்லாம் நட்ட திசையில போயிட்டு வந்து கதவை தட்டுவான். வயசு பொண்ணு, கல்யாணமாகி 1 வருஷம் ஆகாத சிறுசு. ஏன் பயப்படாது? போலீஸ் அதிகாரி, ஏன் சார், ஒரே பேய் பூதம் பிசாசு முன்ஜென்ம சீசனா இருக்குது எங்க பார்த்தாலும் என்றார். அது அருகில் இருந்து இன்னொரு அதிகாரிகள் சொல்லி சிரித்து விட்டு, அப்புறம் என்றார். தினம் சண்டை தான். கடைசியில் அந்த தங்கச்சி ஒரு நாள் இறந்து போச்சு. அதுக்கு மறுநாள் அவனும் செங்கப்பட்டு ஓடிட்டான். இத்தனை வருஷமா இவர்களுக்கு வேறு தொடர்பே கிடையாது. ரத்னா நல்லா படிச்சிருந்தால பல காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்து கடைசியில இவங்க தர்ம சிவராஜ் பக்கம் கையை காட்டினான். காலேஜ்ல சேர்ந்தாங்க. இப்பதான் 3-4 வருஷமா அவன் கடிதம் போட ஆரம்பிச்சிருக்கான். என்னோட இருக்கலாம் வந்துருன்னு கூப்பிட்டு கொண்டே இருந்தான். நான் கூட அப்படியே செய்யு சொன்னேன். ஆனா ரத்னத்துக்கு இஷ்டம் இல்லை. அறையையும் பொருட்களையும் சோதனை போட்டுக் கொண்டிருந்த உதவியாளர்களில் ஒருவன் முன் வந்து, நகைகள் ரொக்கம் எல்லாம் பத்மா இருக்குன்னு, ஆகவே வந்தவனுக்கு திருடுவது மோட்டிவ் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார். இதற்குள் கல்லூரி பியூன் சண்முகமே அங்கே அழைத்து வரப்பட்டான். பிரின்சிபல் சொன்னபடி ரத்னம்மாளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு காலையில் வந்தேனுங்க. சரியா 11 மணிங்க. இன்ஸ்பெக்டர் அவன் மணிக்கட்டை பார்த்து விட்டு, எப்படி இத்தனை கரெக்டாக சொல்ற, நீ உன்னிடம் கை கட்டிக்கிறேன் இல்லையா என்று கேட்டார். எதிர்த்த ஆஃபீஸில் மணி அடிச்சதுங்க. என்கிட்டே இங்கே நுழைஞ்ச நினைவு நீச்சல் இல்லாமல் படுத்து கிடந்தாங்க. ஏதோ இவங்க தான் கஞ்சி ஆற்றி ஊற்றிட்டு இருந்தாங்க அவன் வாயில.
சண்முகத்தின் விரல் மிஸ்ஸஸ் ரத்னத்தின் தோழி என்று இத்தனை நேரம் விவரம் சொல்லிக் கொண்டிருந்த விசாலாட்சியை சுட்டிக்காட்டியது. தன்னை கிளியர் பண்ணி கொள்ள வேண்டியது முதல் அவசியம் என்று அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது போல். நான் 2 நாளாக காலையில் மாலையில் வந்து மருந்து கொடுத்து கஞ்சி வச்சு படுக்கையெல்லாம் உதறி போட்டு விட்டு போகிறேன். ரத்னத்துக்கு இந்த மாதிரி நேரம் நினைச்சிருந்தா இங்கே இருந்திருப்பேன் என்று புலம்பினாள். நகைச்சுவை உணர்ச்சி கொண்ட ஒரு அதிகாரி, இருந்திருந்தா வந்தவன் உங்க மண்டையில 4 போட்டிருப்பான், நல்ல வேலை தப்புனீங்க என்றார். போனா போய் கொள்றேன் போங்க, ரத்னமே போனா விட்டுருக்கேன், எனக்கு என்ன வேண்டியிருக்க என்று அவள் அரட்டி கொண்டிருக்கேன். இதோ ஒரு கார்டு என்று மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கட்டிலில் தலையினையில் கீழே இருந்த ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து வந்து இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தார் ஒரு கான்ஸ்டபிள். வர வர நான் பொறுமை எழுந்து கொண்டே இருக்கிறேன். நீ செய்வது நன்றா இல்லை. இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள நீ வந்து சேராவிட்டால் என்ன நேரமோ எனக்கே தெரியாது. இப்படிக்கு வேதசிகாமணி. கார்ட்டை மடித்து பையில் போட்டுக்கொண்டார் போலீஸ் அதிகாரி. மிரட்டலா இருக்குதே என்று கூறியவாறு கடிதம் எழுதப்பட்ட தேதியை மீண்டும் பார்த்தார். செங்கல்பட்டு பிப்ரவரி 17. சுவரில் மாட்டியிருந்த கேலண்டர் மீது அவன் பார்வை சென்றது. 1 மாதம் முடிந்து 2 நாள் ஆயிருது என்று அவர் முணுமுணுத்தது அந்த அம்மாளின் காதில் விழுந்திருக்க வேண்டும். ரத்னத்தின் புருஷன் எழுதின கடிதம் அதே, அவன் சரியான முறையோட எதுவும் பண்ணியிருப்பான் என்று சேர்ந்து பாடினான். செங்கல்பட்டில் இருக்கும் வேதசிகாமணிக்கு தந்தி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்லவே பெரிய அதிகாரிகள் எழுந்து கொண்டார்கள். உதவி பரிவாரத்தினர் முன்னதாகவே புறப்பட்டு போய்விட்டதால் அங்கே மேலும் வேலை இருக்கவில்லை. நான் போகலாம்லவா என்று தர்மவும் எழுந்து கொண்டார். 1 நிமிஷம் நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர். தமது டைரியை புரட்டி பார்த்தார் ஒரு முறை. முன் ஜென்ம நினைவு வந்திருக்காத அவங்க கல்லூரி மாணவி ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களவா, அம்பிகாங்கிற பெண்ண, அவளை நாங்கள் பார்க்கணுமே என்றார். இன்ஸ்பெக்டர் சார் என்று காட்டத்துடன் பதிலளித்தார் தர்மம். அத்துமீறுகிறீர்கள் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டிய கட்டம் வந்துவிட்டது என்று அவள் எண்ணினாள். அந்த பெண் ஏற்கனவே பரிதாபமான நிலையில புத்தி பசகிவிட்ட மாதிரி இருக்கா. அவளை நீங்க வதைப்பதை நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். அவளுக்கும் இந்த மரணத்துக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் உண்டா இல்லையா என்பதை தீர்மானிக்கத்தான் கவர்மெண்ட்ல எங்களை சம்பளம் கொடுத்து உட்காந்து வச்சிருக்காங்க மேடம் என்றார் போலீஸ் அதிகாரி சாந்தமாக. ஒரு மர்ம புன்னகை அவர் உதட்டில் விளையாடியது. சித்தியையும் அம்பிகாவையும் திகைக்க வைத்த போலீஸ்காரர் இந்த இன்ஸ்பெக்டரால் அனுப்பப்பட்டவர்தான். தொடரும்.